Hi friends, welcome to my DCAMS channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ சாஃப்ட்வேர் ஒன்று பார்க்க போகிறோம். அது ஏஐ ரெண்டரிங் வந்து சாஃப்ட்வேர் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் காட்டுறேன் இல்லைங்களா, இந்த சாஃப்ட் இந்த சிம்பிள் தான், இந்த ஐக்கான் தான். ஸோ வெராஸ் வெராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்கெட்சப்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் எப்படின்னு காட்டுறேன். நான் ஜஸ்ட் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் ஃபைலில் கூட போய் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 3D வேர்ஹவுஸ்னு நம்ம இருக்கும் எக்ஸ்டென்ஷனில். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நான் வந்து மாடர்ன் ஹோம் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு வீடு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணலாம், என்ன வீடு செலக்ட் பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு வீடு செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம பெஸ்ட்டு ரெண்டரிங்காக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஈஸியாக வந்துட்டு 2 மினிட்ஸ் இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு உங்களோட சிஸ்டம் சாஃப்ட்வேரை பொறுத்து ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டரிங் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டைரெக்டாக வந்துட்டு அப்லோட் பண்ணிடலாமா ஸ்கெட்சப்னு கேட்குது. எஸ் கொடுத்துட்டேன், டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு வச்சுட்டு செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான். நீங்கள் எல்லாருமே லேப்டாப் வச்சுருக்க எல்லாருமே நம்ம வந்துட்டு பிசி வச்சுருக்க எல்லாமே சாஃப்ட் பண்ணலாம். இது ஆக்சுவலி நான் ட்ரையல் வெர்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு வந்துட்டு பணம் கட்டிட்டோம்னா அன்லிமிட்டடாக வந்து ரெண்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 தான் ரெண்டர் பண்ணிக்கலாம். இதில் இன்டீரியர், டர்போ, அட்மாஸ்பியர் இது மாதிரி இருக்குது. நம்ம எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நார்மலாக உங்களுக்கு நான் என்னென்னு பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு ஒரு பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் ரெண்டர் கொடுத்துக்கிங்க போதும். நீங்களே பாருங்கள், ரெண்டர் வந்துட்டு பெஸ்ட் ரெண்டராக உங்களுக்கு வரும். பக்காவாக இருக்கும் ரெண்டரு. பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்துட்டு ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்ட்டு. நான் டர்போ நேச்சர் ஆன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரெண்டர் பண்ணுறேன். உங்களுக்கு நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டியை வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே பக்காவான ஒரு இதில் வந்து உங்களுக்கு ரெண்டர் பண்ணி கொடுக்கும். நிறையா வந்துட்டு க்ரியேட்டிவாக வந்துட்டு யோசிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஏஐ சாஃப்ட்வேரே உங்களுக்கு க்ரியேட்டிவாக தானாலே அது வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு நான் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. நான் ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்துட்டு ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதுபடி நமக்கு அந்த இமேஜ் வேணும், இந்த பில்டிங் வேணும் அப்படின்னா ஸோ நான் ரெய்னி வெதர்னு கொடுத்துருக்கேன், ரெண்டரிங் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெய்னி கிளைமேட்டில் ஒரு மாதிரி டல்லாக ஒரு மாதிரி டஸ்டடாக ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குல்ல இமேஜ். ஸோ ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் அது. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. ஸோ நம்ம வந்துட்டு க்ரியேட்டிவ் ஸ்ட்ரென்த்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஸ்டைல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு விதத்தில் நீங்கள் வந்துட்டு நான் இப்போ வந்து அன்லிமிட்டடில் பண்ணல, ஒரு லிமிட்டடாக தான் பண்ணிகிட்ருக்கேன். 30 இமேஜஸ் பண்ண நான் ரெண்டர் பண்ண முடியும். நீங்கள் வந்து பைசா கொடுத்து நீங்கள் வாங்கிட்டீங்க ஆமாம் அப்படின்னா நீங்கள் அன்லிமிட்டட் எவ்வளோ வேணால் ரெண்டர் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து நான் வந்து ஸ்கெட்சப்பில் ரொம்ப பேசிக்காக தான் உங்களுக்கு பண்ணுற மாதிரி தான் பண்ணுறேன். ஆமாம். ஸோ பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 2 ஃப்ளோர் இருக்கிற மாதிரி சும்மா ஒரு லைட்டாக சைஸ்லாம் எதுவும் வைக்காமல் சும்மா தான் பண்ணுறேன். ஸோ நம்ம ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்னா அது எப்படி அவுட்புட் நமக்கு ரெண்டரிங் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வச்சுட்டேன். இப்போது ஸ்கெட்சப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கெட்சப் மட்டும் இல்லை, நம்ம வந்து Revitல யூஸ் பண்ணிக்கலாம், 3D மேக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர்ஸ் தான் இது. நமக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் தான் போட்டேன். பட் அதோட ரெண்டரிங் அவுட்புட் பாருங்களேன், எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு வியூ வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு இவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ இது வந்துட்டு நமக்கு அந்த இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கெட்சப்பில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். அது வந்துட்டு ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்ப ஒன்றும் நமக்கு
வேறு நிறைய ப்ரொசீஜர் இல்லை. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு அது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம எப்படி வந்து உள்ளே வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறது, ஸ்கெட்சப்பில் வைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி நான் போடுறேன், கண்டிப்பாக போடுறேன். ஆனால் அது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ ஜஸ்ட் நான் அந்த இமேஜ் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட டெஸ்க்டாப்பில் என்ன பண்ணிக்கலாம், சேவும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அளவுக்கு எந்த அளவுக்கு பக்காவாக வந்துட்டு நமக்கு அவுட்புட் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு க்ரியேட்டிவிட்டி தான். ஆக்சுவலி நம்ம ஒரு பில்டிங் கட்டியிருப்போம், நம்ம பண்ணி கொடுத்தோம்னா அது இதை விட சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.